10 நாள் பிரச்சனை தான். ஆனா இருக்கிறது நம்ம திருச்சபை எருசலேம்ல தான் இருக்கிறாங்க. ஆனா என்ன இல்லை? அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, தாழ்மை இல்லை, விசுவாசம் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை. அவங்களாவே இருக்கிறாங்க. அதனால ஆவியானவர் வரணும்னு நினைச்சாலும் வர முடியல. Why the delay happening? Why? Because of my selfishness, my foolishness. என்னுடைய சுயநலத்துக்காகவும் என்னுடைய முட்டாள்தனத்துக்காகவும் ஆவியானவரை நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். எனக்கு அதுதான் மாறணும்னு நான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். இஷ்டத்துக்கு நடப்பதில்லை ஒரு மனதின் ஆவி. ஆவியானவருடைய இஷ்டத்துக்கு நடப்பதுதான் ஒரு மனதின் ஆவி. எப்போ தேவனுக்கு பிரியமில்லாம நான் செயல்படுறேனோ அப்போ நான் ஒரு மனதின் ஆவில இல்ல. எப்போ தேவனுடைய வார்த்தையில நான் நடக்க பிரயாசப்படும் பொழுது எனக்கு தடை வரும், பலவீனம் வரும், நெருக்கம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அவமானம் வரும், நிந்த வரும், குற்றம் வரும், குழப்பம் வரும், பயம் வரும். எல்லாம் வந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேரா நான் எழும்புவதற்காக நான் எப்போ பிரயாசப்படுவேனோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் உன்னை டேக் ஓவர் பண்ணிடுவாரு. அதுதான் ஒரு மனதின் ஆவி எனக்குள்ள செயல்படுவதற்கான அடையாளம். நான் சேலஞ்ச் பண்ணுவேன். இங்கிருந்து உன்னுடைய பிரச்சனையை நீ ஷார்ட் அவுட் பண்ண முடியாது. இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளல, இயேசுதான் உன்னையும் என்னையும் ஏற்றுக்கொண்டாரு. ஏற்றுக்கொண்டவருடைய விருப்பம் நிறைவேறுமானால், ஏற்றுக்கொண்ட சித்தம் நிறைவேறுமானால், ஏற்றுக்கொண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமானால், ஏற்றுக்கொண்டவருடைய சித்தத்துக்கு உன்னை பழக வை.